friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல ரொம்ப ஈஸியான ரொம்ப சூப்பரான ஒரு குழம்பு பண்ண போறோம். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து கருப்பு கொண்டக்கடலை எடுத்துர்க்கேன். அப்படி இல்லனா நம்ம வந்து வெள்ளை கொண்டக்கடலையிலயும் பண்ணலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து ஒரு பேச்சுலர்ஸ் ஃப்ரெண்ட்லி ரெசிபி. நம்ம வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு குக்கர்ல போட்டுட்டு வெயிட் வச்சிட்டோம் அப்படினா டக்குன்னு ரெடி ஆயிரும். நம்ம வந்து நைட் பண்றதுக்கோ இல்ல வந்து காலையில ஒரு குருமா பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மசாலா நம்ம தயார் பண்ணனும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கசகசா இல்லனா நம்ம இத வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகு, கூடவே 4 இருந்து 5 முந்திரி பருப்பு, கடைசியா 1/2 கப் துருவுன தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/2 கப் போல தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சு இந்த மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கேன். அவ்வளவுதான், மசாலா ரெடியா இருக்கு. இப்போ வந்து நம்ம குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது பண்றதுக்கு ஒரு குக்கர்ல 3 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கூடவே ஒரு சின்ன துண்டு கல்பாசி, கடைசியா ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்து வைக்கிறப்போ வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் மெல்லிசா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும். இப்போது வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, ரொம்ப குறைவாக போதும். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம மசாலா சேர்க்கணும். மசாலாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். கூடவே காரத்துக்கேற்ப மிளகாய் தூள் 1.5லேருந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம வந்து இதை ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம தக்காளி சேர்க்கணும். நான் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துட்டு நம்ம ஒரு வாட்டி கலந்துடலாம். கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம கொண்டக்கடலை சேர்க்கணும். நான் இன்றைக்கி வந்து 1 கப் கொண்டக்கடலையை தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறமா ஒரு 6 மணி நேரம் போல் ஊற வச்சுருந்தேன். அது வந்து நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். நான் வந்து கருப்பு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். அப்படி இல்லைனா நம்ம வந்து வெள்ளை கொண்டக்கடலையில் பண்ணலாம். அப்படி இல்லைனா நம்ம வந்து அந்த கிட்னி பீன்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து வேர்க்கடலையை ஊற வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். அது மாதிரி இந்த கடலைக்கு பதிலாக நம்ம எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய், அந்த மசாலாலாம் சேர்த்து அதை உள்ளே சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு தண்ணி, ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம். நமக்கு வந்து அந்த கடலை மூழ்கி வேகிற அளவுக்கு தண்ணி போதும். கடைசியாக தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்துட்டு ஒரு 4 விசில் மிதமான சூடில் நம்ம வந்து வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான குழம்பு ரெடி ஆகிரும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ பாருங்கள், அவ்வளோ நல்ல வாசனையாக இருக்கும். அப்படியே நம்மளோட கொண்டக்கடலை குழம்பு வந்து ரெடியாக இருக்குது. இது மேலே வந்து கொஞ்சம் நறுக்கின மல்லி எல்லாம் சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டு சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது வந்து சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கூடமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். டடா, அவ்வளோதான், நம்மளோட கடலை குழம்பு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அவ்வளோ நல்ல வாசனையாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த குழம்பு வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.